வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வீட்டிலேயே மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா பழுத்த மாம்பழம் 2 வாங்கிக்கோங்க. அது என்ன மாம்பழமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்கணும். பால் 1/2 கப், ஜீனி 1/2 கப், உப்பு 2 பிஞ்ச், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், லெமன் 1/2 லெமன். 2 மாம்பழத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிக்க போகிறோம். மாம்பழத்தோட கொட்டையை விட்டுட்டு மற்றபடி எல்லா பல்ப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை போல் மாங்காய் கொட்டையை சுற்றி உள்ள எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. மாம்பழத்தை நம்ம தோலோட கட் பண்ணி வச்சுருக்கோம். தோலோட சேர்க்கக்கூடாது, தோல் சேர்த்தா நமக்கு ஐஸ்கிரீம் கசக்கும். அதனால தோலை கட் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள நார்மல் ஸ்பூன் வச்சே உள்ளே எடுத்தோம்னா நமக்கு அந்த பல்ப்பு மட்டும் முழுசாக கிடச்சிரும். இதை போல் பொறுமையாக பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற பல்ப்பு மட்டும் முழுசாக நமக்கு கிடச்சிரும். மாம்பழத்தை எல்லாத்தையும் தோல் எடுத்துட்டோம். இதை அப்படியே மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதோட நாம் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சுகர், 2 பிஞ்ச் சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியை க்ளோஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வரணும். திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஃபைனாக க்ரீமியாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல், பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 1/2 கப்பு சொல்லியிருந்தோம். இப்போ 1/4 கப்பும் அப்புறம் ஒரு 1/4 கப்பும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்த்துட்டு மாம்பழத்தோட நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான மாம்பழ பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிச்சம் வச்சுருந்த 1/2 கப்பு காய்ச்சின பாலை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போது ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக உள்ள பேனாக எடுத்துக்கோங்க. பேனை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஹீட் ஏற ஏற மாம்பழம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணும்போது மாம்பழத்தை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அது ஒரே இடத்துல சேராது. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடியில் ஃபுல்லாக மாவும் மேலே ஃபுல்லாக பாலும் நின்றும். அதனால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாம்பழத்தில் ஆட் பண்ணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி பபிள் வர ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1/2 லெமன் மட்டும் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கான பவுல் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண மாம்பழ மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 பெரிய பவுலுக்கும் ஒரு குட்டி பவுலுக்கும் மாம்பழ ஐஸ்கிரீம் கிடச்சது. இதை ஒன்று போல் தட்டி விட்டுக்கோங்க, நல்லா ஷேப்பாக கிடைக்கும். இதை அப்படியே ஃப்ரீசரில் 2 to 3 hours வச்சுக்க போகிறோம். இப்போ 3 hours ஆச்சு. ஐஸ்கிரீமை வெளியே எடுத்தாச்சு. சைடில் மட்டும் நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை அன்மோல்டு பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சு தலைகீழ டர்ன் பண்ணால் நமக்கு ஐஸ்கிரீம் மட்டும் கிடச்சிரும்.
வாவ், பார்க்கவே நல்லா யம்மியாக க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ வீட்டிலையே வித்தின் ½ an hour நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரீஸ் பண்ண ஒரு 2 hours, ஒரு 3 hours நமக்கு வீட்டிலையே ஃப்ளேவர்டு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா குல்ஃபி போல் இருக்குது. கலர் பாருங்கள், மாம்பழத்தோட கலர் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. கோல்டன் எல்லோவில் நல்லா ஷைன் ஆகுது. சாப்பிடவும் ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நோ ஆடட் கலர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஃப்ளேவர்ஸ், வீட்டிலையே நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு வெளியே எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலையே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.